உங்களுடைய ஏரியால வந்து கார்ப்பரேஷன் கவுன்சிலர் யாருன்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு வாசல்ல கொஞ்சம் ஜல்லிய கொட்டி வைங்க. கரெக்ட்டா டான்னு வந்துருவாங்க மாமூல் வாங்குறதுக்கு அப்படின்னு. இத இத நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா? ஆக்சுவலி என்னோட எலெக்ஷன் ப்ராமிஸ்ல அது ஒண்ணு. நீங்க வீடு முன்னாடி செங்கல் ஜல்லி கட்டுனீங்கன்னா, நான் வந்து நிக்க மாட்டேன். அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட. அண்ட் சில இடத்துல எனக்கு எங்க கட்டுறாங்கன்னு கூட தெரியாது எனக்கு. அது ஒண்ணு. ஆனா இன்னொன்னும் சார், நான் இங்க வந்து உங்க சேனல் மூலமா ஐ வாண்ட் டு டெல் திஸ். ஃபர்ஸ்ட் எம்எல்ஏக்கு சம்பளம் இருக்கு. அலவன்ஸ் எல்லாம் உண்டு. ஆபீஸ்க்கு எல்லாம் உண்டு. பென்ஷன் உண்டு. எம்பிஸ்க்கும் உண்டு. ஆனா கிராஸ் ரூட் லெவல்ல பீப்புள் கூட இருக்கிற ஒரு கவுன்சிலருக்கு சம்பளம் கிடையாது. ஐ சி. எனக்கு இது நிஜமாவே தெரியாது. இது மூலமா நான் இதை ரைஸ் பண்ணேன். அண்ட் நான் வந்து இதை கார்ப்பரேஷன் மீட்டிங்ல ரைஸ் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் செலவு இருக்கு. நிச்சயமா. எவ்வளவு எங்க இதை போட்டு செலவழிச்சிட்டு இருக்க முடியும்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஊழலுக்கான ஒரு அடித்தளம் ஆயிடுது. ஏன்னா கார்ப்பரேஷனுக்கு நின்னு ஜெயிச்சு வரவங்க அவ்வளவு அஃப்ளூயன்ட் இதுவா வரதில்ல. அடித்தட்டு மக்கள் இதுல இருந்து வரவங்க. சோ அவங்களால எப்படி ரன் பண்ண முடியும்? சோ நான் இதை கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கார்ப்பரேஷன்ல பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி, அவங்க சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, அவங்க தான் இதை பத்தி, உங்க கவர்மெண்ட் தானே மேடம், கேளுங்க நீங்க அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம எல்லாருமே போலாம், அவங்க கொடுக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கட்டும் பாதி,